நபிமார்களின் தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்வான், வத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த மார்க்கத்திற்கே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்று சொல்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியம் என்னங்கிறது நாம புரியணும். முதலாக
முஸ்லிம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், முஸ்லிமீன், அவர்கள் தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா பாடாத்தி குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த ஆயாத்துகளுக்கு தர்ஜுமாக்கள் செய்தாலே, வெறும் தர்ஜுமா செய்துட்டு இருந்தாலே ஒரு 3 மணி நேரம். அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக சொல்லி காண்பிக்கிறார். அதே போல உலகத்திலே ஹத்னா, இன்னைக்கு சுன்னத்து விருத்த சேதனம்ங்கிறாங்க இல்லையா, ஹத்னான்னு சொல்றாங்க, சுன்னத்துன்னு சொல்றோம். இந்த சுன்னத்தினுடைய அந்த நடைமுறை என்பது அது ஆரம்பிக்கப்பட்டதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்துதான் என்பதை குர்ஆன் ஷரீஃபினுடைய விரிவுரையாளர்கள் அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு பெருமக்கள் சொல்லி காண்பித்தார். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே சங்கையான கஅபாவை கட்டியவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகத்திலே விருந்தினர்களின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அபூ தைஃபான் விருந்தினர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர்களாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். வசித்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய விசாலமான கல்புக்கு சொந்தக்காரராக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். நம்முடைய முக்கியமான இரு பெருநாட்கள், அந்த 2 பெருநாட்களுடைய பின்னணியிலேயுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். 2 பெருநாட்களுடைய பின்னணியிலேயுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இந்த தியாகத்தினுடைய நினைவு என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நினைவை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஹஜ் பெருநாள் தொடர்பான எல்லா காரியங்களும், அதில் உள்ள குர்பானி தொடர்பான எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவை விட்டு அது மாறி அமைந்திருக்கிறது. நோன்பு பெருநாள் என்பது பெருநாளுடைய நிறைவாக, நோன்புகளுடைய நிறைவாக சங்கைக்காக அல்லாஹ் தஆலா அதை வைத்திருந்தாலும் கூட குறிப்பாக ஹஜ் பெருநாள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகத்துவமிக்க நினைவை சொல்வதிலே உன்னதமான ஒரு ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. அதேபோல் நம்முடைய ஐவேளை தொழுகையும் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். நான் பேசுற அளவுக்குள்ள உடல்ல இருக்குதான் தெரியல, ஒரே சபர் பயணங்கள் செய்துட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாம். ஐவேளை தொழுகையிலையும் கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மேலான கட்டளையின் பிரகாரம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மகத்துவமிக்க துஆ அத்தஹிய்யாத்தினுடைய அந்த துஆவிலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சேர்த்து ஓத வேண்டிய அளவிற்குண்டான ஒரு கட்டளையாக நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கண்ணியம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 10வது தலைமுறையிலே ஆசர் அவருடைய மகனாக இந்த உலகத்தில் பிறந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 10வது தலைமுறையிலே ஆசர் அவருடைய மகனாக உலகத்தில் பிறக்கிறார். சிறந்த அறிவாளிகள், தர்க்கம் செய்வதிலே கெட்டிக்காரர்கள் உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தந்தை என்று போற்றப்படுகிறார். பகுத்தறிவு தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சிறுபிராயத்திலேயே எந்த காரியத்தையும் தர்க்கித்து உண்மையை விளங்குவதில்லை. தர்க்கம்னா உண்மை விளங்குறதுக்காண்டி தர்க்கம் இருந்தா பாராட்டத்தக்கது. நான் கொண்ட கொடுதான் சரியானதுக்காண்டி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது தள்ளப்பட வேண்டியது. நம்ம முத்தரிபீன இல்லாமல் ரஹ்ம ரப்புக்கு அல்லாஹ் சொல்வான். சிறுவனுக்கா எதை பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான், வேற வேலையே கிடையாதுங்கிறாங்க. நம்ம முத்தரிபி எப்போ பார்த்தாலும் தர்க்கம் 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 இல்லாமல் ரஹ்ம ரப்புக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் இப்படி வீணா தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அந்த தர்க்கம் அது அடிப்படை விஷயம் இல்லாத தர்க்கம், அது ஒன்றும் இல்லைங்கிறது கிடையாது, அது விரும்பானது. அதனால சட்டம் போட்டு நடக்குது பெருமக்களே. ஆனால் மார்க்க ரீதியான அந்த காரியத்தினுடைய அடித்தளங்கள் எதுவெல்லாம் அமைந்திருக்கிறதோ அந்த எல்லா விஷயங்களையும் சிறுபிராயத்திலேயே உண்மையை தெரிய வேண்டும் என்பதிலே தர்க்கம் செய்து அதிலே மேன்மை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சிலை வணக்கத்திற்கு எதிராக துணிவுடனும் வீரத்துடனும் உன்னதமான அறிவாற்றலுடனும் அவர்கள் இந்த உலகத்தில் செயல்பட்ட வரலாறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே 3355வது ஹதீஸ் என்று ஞாபகம், அதில் ஒரு செய்தியை சொல்வார்கள்.
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்துக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க அப்படி இருக்கிறேன் நான் என்று சொன்னாங்க. அவருடைய கோலத்தை போல் ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய நேசத்தை பெற்றவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு மீது அவர்கள் எவ்வளவு பெரிய நேசத்தை வைத்திருந்தார்கள் என்பதையும் நாம் உணர முடியும். இதனால்தான் கஅபாவை கட்டி முடிச்ச உடனே ஒரே ஒரு துஆ தான் செய்தாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீ நிறைவாக அனுப்ப இருக்கின்ற அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்காவில் அனுப்பும் துஆ செய்தார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் நான் இருந்தேன் என்று சொன்னார். கோலத்திலே கூட எனக்கும் அவர்களுக்கும் ஒற்றுமை இருந்தது என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு பல வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. பல நிலைகளிலேயும் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நுபுவத் என்ற உன்னதமான பணியை நிறைவாக செய்தார்கள். எந்த நபியும் குறைவு செய்யவில்லை. அது எல்லா நபிமாரும் ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை அந்த நுபுவத்துக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதனாலே எந்த நபியும் குறை செய்யவில்லை. இன்னைக்கு இதையெல்லாம் சரியா விளங்கணும். நான் சொல்ற இந்த வார்த்தையில கவனம் செலுத்தணும். என்ன, இன்னைக்கு தீனை சொல்கிறோம் என்ற பெயராலே, மார்க்கத்தை நிலைநிறுத்துகிறோம் என்ற பெயராலே அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையே கை நீட்டி குறை சொல்லக்கூடிய ஒரு இழிந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வினால் உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் நுபுவத்தினுடைய பணியை எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக செய்தார். ஏனென்றால் அவர்களை அந்த பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். நாம அமல் செய்த நபியாக முடியாது. யார் உலகத்துல அமல் செய்த நபியாக முடியுமா? உன்னதமான அமல்களின் காரணத்தில் நபியாக முடியாது. தபாரக்கல்லாஹுமா வஹியும் பிமுக்தஸபின் வலா நபியுன் அலா கைபின் பிமுத்தஹிமி. அல்லாஹ்வுடைய ரசூலின் அற்புதமான ஆஷிக்கு ரசூலின் காதலர் ஹஜ்ரத் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸரி தங்களுடைய குர்தா காவியத்திலே ரொம்ப அழகாக சொல்வார்கள். அதாவது தபாரக்கல்லாஹுமா வஹியும் பிமுக்தஸபின், வஹியினுடைய பாக்கியம் என்பது உலகத்தில் மனித முயற்சியினால் உண்டாகுவதில்லை என்று சொல்வார். மனிதன் முயற்சி செய்து நபியாக முடியாது. அப்படியானால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அந்த பணிக்காக. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் தங்களுடைய நுபுவத்தினுடைய பணியை எந்த குறைவும் இல்லாமல் செய்தார்கள் என்பதுதான் சுன்னத் ஜமாஅத்தினுடைய அழுத்தமான தெளிவான சத்தியமான கொள்கை, தெளிந்த கொள்கை. அதை கவனம் வைக்கிறேன். இன்னைக்கு எது அடிப்படையாக வெற்றி பெற்ற காரணத்தினால எது தேவையில்லாத அற்புதம் வந்திருக்கு. கல்யாணத்துல துவா வரும்போது கையை வச்சுக்கிட்டு இருக்கிறான், முடிச்ச உடனே பார்த்தா பட்டு 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 மேல என்னமோ அசிங்கமா வந்து விடுது. அது என்னமோ சுன்னத்து மாதிரி. இதெல்லாம் தப்பு இல்ல, இது எல்லாம் ஒண்ணு தப்பா தெரியறது இல்ல. அதுதான் என்னமோ மார்க்கம் போல, தீனை போல, அதுதான் வந்து குர்ஆன் ஹதீஸை போல. எது செய்ய வேண்டுமோ அதை உணர்ந்து அது துஆவுடைய மஜ்லிஸ் இல்லையா? வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய அந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமான நேரம். ஒரு மனிதனுடைய சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உன்னதமான ஒரு மேலான ஒரு ஒப்பந்தம் அல்லவா? அகலத்துமோ உன்னதி கலிமத்தில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் பெண்களை கரம்பத்தி இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கரம்பத்தி இருப்பது சும்மாவா நீங்கள் அவர்களை பிடித்திருக்கிறீர்கள்? அகலத்துமோ உன்னதி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமத்தை கொண்டு நீங்கள் கரம்பத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த கலிமத்து நடைபெறக்கூடிய நேரம் நிக்காவுடைய நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம், எவ்வளவு உன்னதமான நேரம். துஆவினுடைய முக்கியமான கட்டம். தேவையில்லாத சத்தமும் தேவையில்லாத காரியங்களும் வீணான கூச்சலும் அங்கே நடக்கிறது தவிர அது தீனும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எது அடிப்படையான காரியமோ அதை விட்டு மாதிரி. அருமையான பெருமக்களே, இன்னைக்கு எந்த விஷயங்களை நாம தெரியணுமோ செய்யணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள் மனித சமூகத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பயானுடைய நோக்கம் திரும்பிடக்கூடாதுக்காக நாங்கள் போகல, கவனம் வைக்கணும். நிக்காஹினுடைய மஜ்லிஸ்ன்னு சொன்னா பெற்றோர்கள் கவனம் வைக்க வேண்டியது துஆவுடைய மஜ்லிஸ். எவ்வளவு முக்கியமான கட்டாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானே, ரெண்டு மனங்களை சேர்த்து வைப்பது மனித முயற்சினால் உண்டாக முடியுமா? மனித முயற்சினால் ரெண்டு பேரை ஆள வேணா சேர்த்து வைக்கலாம், மானக்கா செய்யலாம், உசாவா செய்யலாம், கல்ப ஒன்றுக்கு செய்ய முடியுமா?
உலகத்தையே செலவழித்தாலும் கல்புகளை உங்களால் இணைக்க முடியாது. நல்லா சொன்னாங்க. கல்புகளை இணைக்கிறது ரப்பினுடைய வேலை. அதனால அந்த இடத்துல நம்ம செய்யணும், அல்லாஹ் அல்லிஹ் பைனஹுமா, அல்லாஹ் இவருடைய கல்பனை ஒன்றுபடுத்துகிறார். எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ, எவ்வளவு அவசியமான ஒரு துஆ. இன்னைக்குள்ள இளைய சமுதாயம் மக்களே அந்த விஷயத்தில் அலட்சியமா ரொம்ப கவனம் செலுத்த, அடிப்படைகளை விட்டுவிட்ட காரணத்தினால் தேவையில்லாத காரியங்கள் நிகழ்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வினால் உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் நுபுவத்தினுடைய பணியை எந்த குறைவும் இல்லாமல் செய்தார். உலாயிகல்லதீன ஹதாஹுல்லாஹ், அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்வான், அல்லாஹ் தஆலா அவருடைய ஹிதாயத்திற்காக தேர்ந்தெடுத்தான். வபிஹுதாஹு முக்ததி, அவருடைய ஹிதாயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், பின்பற்றப்படத்தக்கவர்கள் அவ்வளவு பேரும் அவ்வளவு பரிசுத்தவர்கள். பெருமக்களே, அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களும் என்னை புரிந்திருந்தால் என்று சொன்னாலும் கூட பக்தியிலும் அல்லாஹ்வின் விசுவாசத்திலும் அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணிப்பதிலும் ரப்பினுடைய மஹப்பத்திலும் அதனுடைய முழுமையான பரிமாணத்தை உலகத்திலே வழங்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதிலே அதனுடைய முழுமையான பரிமாணத்தை அவங்களுக்கு சொந்தமா எந்த விருப்பமும் கிடையாது, எந்த விருப்பமும் கிடையாது. ரப்பு எதை விரும்பினானோ அதை விரும்புவாங்க, ரப்பு எதை விரும்ப சொன்னாலும் அதை விரும்புவாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு எந்த காரியத்திலையும் நாம சில காரியங்களை செய்வோம், ஏதாவது ஒரு கஷ்டமான நேரம், துக்கமான நேரம், சோதனையான நேரம், அந்த நேரத்தை நம்ம இடத்தடுமாறு சிரமமான நேரங்கள்ல நம்ம நிறைவேற்றாது. அந்த நேரத்தில் நாம் எப்படி அந்த மார்க்க ரீதியாக இருக்க வேண்டுமோ இல்லாமல் ஆகிவிட்டது. உண்மையான பெருமக்களே, எப்படிப்பட்ட கட்டமாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பல காரியங்களில் சோதித்தான். அல்லாஹ் சொல்வான், ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த சோதனைகளில் எல்லாவற்றிலும் நிறைவாகவே நடந்து கொண்டார், நிறைவாக நடந்து கொண்டார். ஒரு ஆளை சோதிச்சு பார்க்கணும்னா அவருடைய சோதனையில கோபத்தை மூட்டி ஒரு ஆளை சோதிக்கணும் இல்லையா? ஒரு ஆளுடைய நண்பர், ரொம்ப நல்ல மனுஷங்க, என்ன பார்த்தா சிரிக்கிறாரு, தரான் சொல்றாரு, இது மாத்திரம் போதுமா? அவர் கோபத்தில் நீதமா இருக்கிறாரா? கோபத்தில் நீதமாக இருக்கிறாரா? சரியான கோபம் இருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வைத்து நீதமாக நடந்து கொண்டா ஒரு உண்மையை சொல்லுவாங்க. இதே போல வாழ்க்கையின் எப்படிப்பட்ட சோதனைகள் கொடுக்கப்பட்டாலும் சரி, அதிலெல்லாம் நீதியாக நடந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையான பெருமக்களே, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லா யாரு இல்ல, ஒரு தூதர். நம்மகிட்ட ஒரு ஆள் ஒரு செய்தியை தர்றாரு, அப்படியா, ஒரு பேப்பர் தந்தா வாங்கிக்கிட்டோமா, சரி. இந்த தூதுக்கு ஒரு பணியை நபிமார்கள் செய்தாங்க, அவ்வளவுதானே. அர்த்தம் என்றால் அறிவு பேசுறாங்க. அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். சங்கையான ரபீல் அவல் மாதம். உண்மையான பெருமக்களே, நம்முடைய நினைவுகளை நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதுமே அந்த நேசத்துடனும் அந்த பிரியத்துடனும் அந்த பார்வையுடனும் நம்முடைய நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட இன்னும் பசுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நாள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ரசூல் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க, அல்லாஹ் சொன்னா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். நம்ம உயிரை விட மேல நாயகத்தை நேசிக்கிறோம். ஸல்லல்லாஹு சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீ பெற்றெடுத்த மக்களை விட, உலகத்து மாந்தர் அனைவரை விட யாரையெல்லாம் நீ நேசிக்கிறாயோ, யாரையெல்லாம் நீ நேசிக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் நீ அன்பு வைக்கிறாயோ, யாரையெல்லாம் அன்பு வைக்க வேண்டுமோ, எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட ஸல்லல்லாஹு அந்த அன்பு மிகச்சிருந்தாதான் அவங்களுக்கு ஈமான் இருக்கிறது அடையாளம்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் தெளிவாக சொல்கிறானே, குல்லின்கான ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். ஒவ்வொன்றா அல்லாஹ் பிரித்து சொல்றான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து 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 இன்னும் சேர வேண்டுமே, இன்னும் சேர வேண்டுமே என்று ஆசைப்படக்கூடிய பொருளாதாரங்கள்,
என்ன ஆகுமோ தெரியவில்லை, லாபம் வருமோ நஷ்டம் வருமோ என்று பயப்படக்கூடிய வியாபாரம். எதுவெல்லாம் உலகத்தில் ஆசை வைக்கப்படுமோ அது எல்லாவற்றையும் விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் மிகைத்திருக்க வேண்டும். அப்படி மிகச்சிருந்தாதான் ஈமானுக்கு. இல்லைன்னா தரப்பசு அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பார்க்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களையும் பார்க்க வேண்டிய பார்வை ஒரு தூதர் இப்படியாக பார்க்கணும். முஹப்பத்தினுடைய பார்வை, அன்பினுடைய பார்வை. முஹப்பத்து என்னங்க செய்யும்? அது அன்பு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அன்புங்கிற சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அன்பு இருக்கிற எதையும் இழக்க தயாராகும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்வாங்க, எதையும் இழக்க தயாராகும். எந்த பலனையும் எதிர்பார்க்காது அன்புங்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காது. காரணங்களை தேடாது அன்பு. காரணங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அன்பு காரணங்களை தேடாது, பலன்களை எதிர்பார்க்காது, எதையும் எனக்கு தயாராது. ஜும்மாவில் கூட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். சங்கைக்குரிய தாய்மார்கள் இருக்கிறதுனால நான் இன்னும் அதை சொல்கிறேன் சுருக்கமாக. அபூ சுஃபியான் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால சொன்னார், நான் சஹாபிகளை பார்க்கிறேன், இந்த உலகத்தில் அதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் நேசித்ததை போல உலகத்தில் யாரும் எந்த தலைவர்களையும் நேசித்து நான் பார்க்கவில்லை. இஸ்லாத்துக்கு எதிரியா இருக்கும் சொன்னார். ஏன் இந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி அதை பார்க்கிறார். நீண்ட வரலாறு. அடிமையாக அவரை பிடித்து செல்கிறார்கள், பழி வாங்குவதற்காக, கொலை செய்வதற்காக. குறைஷிகள் அவரை அடிமையாக பிடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள், வாங்கிக் கொண்டு சென்று விட்டார்கள். மக்காவிற்கு வெளியிலே கொலை செய்வதற்காக வேண்டியுள்ள ஒரு நிலையிலே ஸைத் இப்னு தஸ்னாவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாமெல்லாம் சொல்ல வேண்டிய ஆட்கள். சில பேர் திட்டுறாங்க, நாமும் அது கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நாம ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் அவருக்கு சொன்ன வார்த்தை இந்த அடைமுறை. ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் கேட்கிறார், ஸைத் இப்னு தஸ்னாவை பார்த்து கேட்கிறார், ஸைத் இப்னு தஸ்னா, உங்களுடைய இடத்திலே உங்களுடைய தலைவர் முஹம்மது அவர்கள் நிறுத்தப்பட்டு இதற்கு பகரமாக நிறுத்தப்பட்டு நீங்கள் வீட்டில் இருப்பதை விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னால் உங்களை விட்டு விடுகிறோம். என்னுடைய ஹபீபை எப்படி ஒரு வாசம் நான் அவங்களுடைய காலில் ஒரு முழு குத்துறது. நான் இந்த உலகத்திலே கொல்லப்படுவது ரெண்டுல எதுன்னா நான் கொல்லப்படுவதை கேட்டிருக்கிறேன். இங்க என்னங்க காரணம் தர முடியும்? ஒண்ணு காரணம் இல்ல, அன்புதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகிறார்கள், உவைசுல் கர்னி தன் பல்லை உடைக்கிறார்கள். உஹதுல அவங்க பல்லு போச்சு. ஏன் பல்லு உடைக்கணுமா? சட்டமா? சட்டம் பேசுற இடம் அல்ல அது. காரணங்களை தேடும் காரியம் அல்ல அது. அது முஹப்பத்தினுடைய உச்சம், அது அன்பினுடைய உச்சம். அது பெருமக்களே, அப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். முஹப்பத் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பார்வையிலே நீங்கள் நபியை பார்க்க வேண்டும், நபிமார்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். உஹதுடைய யுத்தகளம் நடந்த வரலாறு பெருமக்களே. உஹதுடைய யுத்தகளம், உஹதுடைய யுத்தகளத்திலே ஒரு பெண்மணி, அன்சாரி பெண்மணி, தீனுக்காக தங்களையே கொடுத்த அன்சாரிகள் அந்த பெருமக்கள். அந்த பெருமக்களை பற்றி வரலாறு வருகிறது. இம்ராத்து மினல் அன்சார் குத்திலா அபூஹா வ அபூஹா வ ஸௌஜுஹா வ இப்னுஹா. அந்த உஹதுடைய யுத்தகளத்திலே அந்த அன்சாரி பெண்மணியுடைய கணவர் அவர் கொல்லப்பட்டு விட்டார், சகோதரர் கொல்லப்பட்டார், அவருடைய தகப்பனார் கொல்லப்பட்டார், அவருடைய பையனும் கொல்லப்பட்டார். ஒரு குடும்பத்தில் இருக்கிற வேதனை என்னங்க இருக்க முடியும்? சாதாரண சோதனையாயிரு. குடும்பத்திலே தன்னுடைய தகப்பனார், சகோதரர், பையன், கணவர் அவ்வளவு பேர் கொல்லப்பட்டார். அந்த அம்மா கதறி விழுந்து ஓடி வருகிறார். முஹப்பத்துக்கு சொந்தமான அந்த கற்பனையும் நினைத்து பார்க்க முடியுமா? கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியுமா? இவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்னு சொன்னார். அல்லாஹ் சொல்லுடைய முஹப்பத்தை உலகத்தில் அவ்வளவு முஹப்பத்தை விட பெரிதாக வைத்திருந்த அந்த பெருமக்கள் ஓடி வருகிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார்,
அந்த அம்மா கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி என்ன ஆனது? அவங்க கொல்லப்பட்டாங்க, ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, அவங்களுடைய நிலை என்ன ஆனது கேட்கிறார்கள். இன்னும் கடந்து வருகிறார்கள், அவருடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார். அம்மா கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன ஆனது கேட்கிறார்கள். கடந்து வருகிறார்கள், சகோதரர் கொல்லப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரையும் சொல்லப்படக்கூட அந்த பெண்மணி கேட்கிறார். ஈமானிலே உயர்ந்த பெண்மணி, இறையச்சத்திலே சிறந்த பெண்மணி, அல்லாஹ் ரசூலுக்காக தங்களை அர்ப்பணித்த தியாக பெண்மணிகள் இன்றும் இருக்கிறார்கள். சீதேவிகள் இன்றும் மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே, நாயகத்தின் தியாகத்தை எங்களுக்கு தாய் என்று கேட்டால் கண்ணீர் வடித்துக் கொண்டு கேட்கக்கூடிய லட்சக்கணக்கான பெருமக்கள் இன்றும் இருக்கிறார். அவருடைய திருநாமத்தை சொன்னால் கண்களில் கண்ணீர் வடிய கல்பு அந்த நேரத்திலே உருக சொல்லக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். திருநபியினுடைய புனிதமான அந்த தோட்டத்திலே, அந்த ரவுதாவிலே, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த புனிதமான ரவுதாவில் சென்று சலாம் சொல்லும் பொழுது தங்களையே இழந்து சலாம் சொல்லக்கூடிய பெருமக்கள் ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த தீனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அழிக்கப்பட்டால் முடியும் என்று எதிரிகள் நினைக்கிறார். பெருமக்களை, உலகத்தில் நாயகத்தை போல் நேசிக்கப்பட்டவர்கள் துன்யாவில் யாரும் இல்லை, எந்த தலைவரும் இல்லை. அந்த காலகட்டத்திலேயே அபூ சுஃபியானுடைய வார்த்தையார், எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் சிராமான நேரத்தில் சொல்லல, அதுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை. அப்ப எதிரியாக இருந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை அம்மாவிடத்தில் சொல்லப்படுகிறது, கணவர் கொல்லப்பட்டார், மகனார் கொல்லப்பட்டார், தகப்பனார் கொல்லப்பட்டார். சாதாரண விஷயமா இது? ஒரு குடும்பத்தில் பிள்ளை அப்படி பாயாச்சுன்னா அந்த பெற்றோர்கள் என்ன பதறுவார்கள் என்பது இழந்தவர்களுக்கு தெரியும். தான் பாதுகாக்க அவ்வளவு செய்தியை வரும்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்ன ஆனார்கள் என்று கேட்டார். கடைசியில் அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது, கைரன் பிஹம்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நாயகம் நல்லபடியாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே இந்த அம்மா சொன்ன வார்த்தை, அருணி அன்புரிமை, அருணி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ஹபீபை நான் பார்க்க வேண்டும், என் மனசு திருப்திப்படவில்லை, நான் அவர்களை காண வேண்டும், அதுவரை என்னுடைய கல்வி திருப்திப்படாதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கிறார்கள், பார்த்து உடனே சொன்னாங்க, குல்லு முஸீபத்தின் பஅதஹு தலல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லபடியாக இருக்கிறார்கள், போதும் இந்த செய்தி. இதற்கு பின்னால் எந்த முஸீபத் ஏற்பட்டாலும், எந்த சிரமம் ஏற்பட்டாலும் அதுவெல்லாம் எனக்கு துச்சமானதுன்னு சொன்னாங்க. ஈமான் உள்ள பெண்மணி அல்லாஹ் சொன்னார்களே, உங்களுடைய பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட, உலகத்து மாந்தர் அனைவரையும் விட அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது பிரியம் இருந்தால்தான் உங்களுடைய ஈமான் நிறைவாகும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஈமானை பெற்றார்கள். அதனால இந்த விமானங்களை நேசித்தத்தின் அடிப்படையில் அவங்களை பார்க்க வேண்டியது ஏதோ ஒரு தூதர் வந்தாங்க, கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படி அல்ல பெருமக்கள். அல்லாஹ் அப்படி சொல்றார், நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உயிரை விட மேலானவர்கள். என்ன அர்த்தம்? நம்ம உயிரை விட மேலானவர்களை நேசிக்கிறோம். ஹிஜ்ரத்தினுடைய பயணம், சித்திக் நாயகம் சொல்றார்கள், முன்னாள் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்திலே இருந்தோம், ஆனா குசான் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. இப்ப ஜெயித்து விரவரின் அந்த நேரத்தில் நான் ஒரு பால் கொண்டு வந்தேன். தாகம்னா வந்தா தானே தெரியும் அந்த தாகத்தினுடைய நிலை. அந்த பாலைவனம் பகுதியிலே கடுமையான தாகத்தின் உச்சத்தில் நான் இருந்தேன். இந்த நேரத்தில் பாலை கொண்டு வந்து பாலை குடிங்க நான் அவங்களை பார்த்து சொன்னேன். அவங்க சொல்லுறாங்க, சித்திக் நாயகம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தல் தவைத்து, அல்லாஹ்வுடைய ஹபீப் பாலை குடித்தார்கள், என் தாகம் தீர்ந்துகிறார். காரணங்கள் சொல்ல முடியாது, காரணங்கள் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் காரணங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் அன்பினுடைய விளைவு. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னாரே, உங்கள் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். சோதனையான இந்த காலகட்டத்திலே நாயகத்தினுடைய மஹப்பத்தை புரிய வேண்டிய அளவிற்கு, வைக்க வேண்டிய அளவிற்கு வைக்காத நிலையிலே இன்னும் அதை குறைப்பதற்குண்டான காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோசிக்கும். அதனால அபிமான்களை பற்றி பேசுவதும், அவர்களை நாம் நினைவு கூறுவதும், அவர்களை எண்ணி பார்ப்பதும் அதுவே ஒரு பெரிய இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும். கண்ணியமான ஒரு ஷரீஃபினுடைய வாசகங்களாக இருந்தாலும் சரி,
அதெல்லாம் முஹப்பத்தின் விளைவு பெருமக்களே. அந்த பார்வை உள்ளவர்களுக்கு தெரியும். கோணல் பார்வை உள்ளவர்களுக்கு அதனுடைய கருத்துக்கள் தெரியாது. கோணல் பார்வை உள்ளவர்களுக்கு அதனுடைய விளைவு தெரியாது. அன்பின் விளைவாக வெளிப்பட்ட வார்த்தைகள், அன்பின் வெளிப்பாடாக வெளிப்பட்ட ஒரு வார்த்தைகள், அதை விளங்காம தவறான அர்த்தங்களை அந்த காரியங்களில் செய்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை விளக்கங்களை இன்று உம்மத்தை திசை திருப்ப பார்க்கிறார். அடித்தளத்தை தகர்த்த பார்க்கிறார்கள் பெருமக்களை. யோசிக்கிறோம் நாம. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி, இது ஆதாரப்பூர்வமானதாக இருந்தாலும் சரி, புகாரிலேயே வந்திருந்தாலும் சரி, அறிவிப்பாளர்கள் தொடர் சரியாக இருந்தாலும் சரி, நம்ம திங்குக்கு ஒத்து வரல நிப்பாட்டுங்க. அந்த ஹதீஸ் யாருடைய அறிவுக்கு ஒத்து வரல? சுல்லா சதாசன் சொன்னாங்கன்னா இவங்க அறிவுக்கு அது ஒத்து வரலையா, அதனால அந்த ஹதீஸை நிறுத்தி வைக்கணுமா? தீனுடைய அதரவாதாரத்தை இடிக்கக்கூடிய செயலவா இது? இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய செயலவா இது? பெருமக்களை யோசிக்க வேண்டிய நிலை. இந்த பேச்சு பேச வேண்டியது ராத்திரி இஷா நான் பேசுகிறேன். இஷா அது அங்க உள்ள பேச்சு. இஷா பிறகு இன்னைக்கு என்ன தலைப்பு இருக்குது? எந்த சந்தேகம் தான் கேட்டுங்க. சந்தேகம் கேட்கிற அளவுக்கு இல்ல. அசருக்கு தொகுத்து புக்காவே தந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கம் இந்த புக் வந்துருச்சு. அந்த ஒரு சின்ன இதாகவே எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட தொகுப்புகள் அதுல தொகுத்து போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அதனால அதை பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கேட்டு காதில் வச்சுக்கிறோம். சில விஷயங்கள் அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான முஹப்பத்தை சங்கைக்குரிய தாய்மார்களும் கண்ணியமிக்க அருமையான பெருமக்களும் அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்வும் உயர்வு பெருமக்களே. முஹப்பத்தின் அடிப்படையில் அந்த பெருமக்கள் செய்தார்கள். மதீனாவில் பிஸ்ருல் ஹாஃபி செருப்பு போடாமல் நடந்தார்கள் என்றால் காரணங்களை தேட முடியாது. இமாம் தாருல் ஹிஜ்ரா ஹஜ்ரத் இமாம் மாலிக் அவர்கள் வாகனத்தில் பயணம் செய்ய மாட்டார்கள் என்றால் அது அன்பினுடைய வெளிப்பாடு. அது காரணங்களால் தேட முடியாது. இமாம் அல்லாஹ் ஓரிரு நாள் தான் மதீனாவில் இருந்தார்கள். என்னால இந்த ஊருக்குள்ள இதுக்கு இருக்க முடியாதுன்னு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கே போய் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக முற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய ஹபீபு தேடத்தல நடந்திருப்பாங்களோ எனக்கு பயமா இருக்குதுன்னு வெளியே வந்தாங்க. இதெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? அன்பினுடைய வெளிப்பாடு அல்லவா இது? முஹப்பத்தின் வெளிப்பாடு அல்லவா இது? அருமையான பெருமக்களே, முஹப்பத்துங்கிறது ஒவ்வொரு ஆட்களையும் அவங்களுடைய தன்மையையும் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அற்பமான காதலுக்காக வேண்டி எந்தெந்த காரியங்களை எல்லாம் உலகத்தில் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆசிக்காக ரசூலின் ஆசிக்காக இருந்தால் அல்லாஹ் ரசூலிடத்தில் அவர்கள் உன்னதமான ஸ்தானத்தை பெறுகிறார். அல்லாஹ் சொன்னார், உங்கள் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். நேசத்தின் அளவு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் உயிரை விட மேலாக நேசம். இதை விட என்னங்க சொல்லணும்? குர்ஆன் ஷரீஃபிலே இதை விட மேலா என்ன வார்த்தை சொல்லணும்? அன்பினுடைய அளவு என்ன? பொருளாதாரத்தை விடவா? ஊரை விடவா? அடிக்கடி சொல்றது உண்டு, உலகத்தில் யாரா இருந்தா 4 காரியத்தை நேசிப்பாங்க. பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க, அதை விட மேல பணத்தை பிரியப்படுவாங்க, அதை விட மேல குடும்பம் பிள்ளைகள் பிரியப்படுவாங்க, அதை விட மேல தன்னை பிரியப்படுவார்கள், தன் உயிரை பிரியப்படுவார்கள். உயிரை விட மேல ரசூலை நேசிக்கணும்னா உன் ஊரை விட மேலாக நாயகத்தை நேசிக்க, உன்னுடைய பொருளாதாரத்தை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும், உன் உறவுகளை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும். ஏன் உன் உயிரை விட மேலாக நாயகத்தை நேசிக்க? அந்த நேசம் தான் ஈமானுடைய நேசம். ஈமானுடைய நேசம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நேசத்தை நமக்கு தந்தருள்வானா. அல்லாஹ் நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஆயத்தை விளங்கி அல்லாஹ் தஆலா அந்த முஹப்பத்தை நம்முடைய கல்வியில் அதிகரிக்க செய்திருந்தார். அருமையான பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர்கள் தீனை சொன்ன நேரத்தில், மார்க்கத்தை சொன்ன நேரத்தில் கேலி பேசப்பட்டார்கள், உதாசீனப்படுத்தப்பட்டார்கள், ஊர்வலங்கள் செய்யப்பட்டார்கள். கடைசியாக அவருடைய கைகால்கள் எல்லாம் கட்டப்பட்டு நிர்வாணமாக ஆக்கப்பட்டு நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டார். அல்லாஹ் தஆலா அவருடைய உத்தரவு வந்தது குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்வான், குன்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டோம், நெருப்பே நீ அவர்களுக்கு குளிர் தரக்கூடிய இதமான ஒரு நிலையில் நீ மாறிவிட வேண்டும் என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். புகாரி ஷரீஃபில் 4563வது ஹதீஸ்.
அப்படி போடப்படும் நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் என்ன வார்த்தைங்க? ஏன்னா எல்லாத்தையும் மனுஷன் நடந்துருவான். நெருப்பு போட போறான் வைகல, ஒரு அணு தூக்கல போட போறான். பதறாம எந்த மனுஷனாவது இருப்பானா? அந்த நேரத்துல கோபப்படாம யாராவது மனுஷன் இருப்பானா? நிலை தடுமாறாமல் யாராவது இருப்பார்களா? பெரும்பாலும் நிலை தடுமாறி விடுவார்கள், கோபத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா அதுதான் அபிமானம், அதுதான் சாலிஹீன்கள், அதுதான் அருளாளர்கள். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இவருடைய ரட்சகனான அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் என்றார். உண்மையான பெருமக்களே, பொறுப்பேற்பவர்களில் மிக சிறந்தவன் என்று அந்த நேரத்திலே அவ்வளவு அழகான திருவார்த்தையை கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பற்றி சொல்வான். முஃமின்கள் யார் ஈமானுடைய வலுவுள்ளவர்களோ அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். கடைசி நேரம் எப்படி இருக்குமா தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் அல்லாஹ்வை தங்களுடைய இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதிப்பாடாக இருந்தார்களோ அவர்களுக்கு தங்களுடைய மரண நேரம் தான் தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். அந்த மனிதரை பார்த்து சொல்வார்கள், பயப்படாதா, கவலைப்படாது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாக்களிக்கப்பட்ட சொத்து உங்களுக்கு உலகத்தில் உங்களுடைய அவுலியாக்களாக நாங்கள் இருந்தோம், உங்களின் உதவியாளர்களாக நாங்கள் இருந்தோம், பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம், ஆகிரத்திலும் உதவியாளர்களாக இருந்தோம். மலக்குமார் அந்த நேரத்தில் இறங்கி சொல்லணும். சாதாரணமான நேரமாக ஒரு மனிதனுடைய மௌத்து நேரங்கிறது எப்படிப்பட்ட நேரம்? செய்தா உஸ்மான் கனி அவர்கள் கபருக்கு அருகில் நடந்து சென்றால் அழுவார்கள். அவருடைய தாடியெல்லாம் நெய் குறைப்பு அழுவார்கள். காரணம் கேட்கும்போது சொல்லுவாங்க, அது அவ்வளவு நன்றிக்கு மனாசின் ஆகிரத்துடைய வீடுகளில் முதல் வீடு அல்லவா இருக்கு. ஒரு மனுஷன் பிழைச்சாதான் அடுத்த கட்டத்துல பூரா அவங்க உயர்வை பெற முடியும். அதுபோல்தான் மரணம். ஒரு மரண நேரத்தில் ஒரு மனுஷன் ஈமானுடைய நிலையில் ஸ்திரமாக இருந்தால் தானே அவருடைய ஆகிரத்து சீராகும். அந்த நேரத்தில் யார் நல்லபடியாக இருப்பார்கள்? மலக்குமார்களுக்கு அவருடைய உதவி வரும். அந்த நேரத்தில் நிலை தடுமாற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்துள்ள வேண்டும். உங்களுடைய கடைசி நேரத்தில் நிலை தடுமாறாமல் மலக்குமார்களால் இப்படிப்பட்ட சோபனத்தை பெற்றார்களே அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்கிறார்கள். பெருமக்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படக்கூடிய அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ரட்சகனான அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்கள் மிக சிறந்தவர் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் நெருப்பு குண்டத்துக்கு உள்ளே இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குண்டத்திலே வரலாற்று ஆசிரியர் பெருமக்கள் எழுதுவார்கள், 40 நாட்கள் உள்ளே இருந்தார்கள். இந்த 40 நாட்கள் நான் பெற்ற இன்பத்தை போல உலக வாழ்நாளிலே, என்னுடைய வாழ்நாளிலே நான் வேறொரு நாட்களை பெறவில்லை சொன்னார். என்ன அல்லாஹ் இருந்தால் அவனுடைய நேரடியான உலகத்தில் எல்லா செயலும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டுதான் நடக்குது. இருந்தாலும் நேரடியான விசேஷ கண்காணிப்பில் இருந்தார். அருமையான பெருமக்களே, நெருப்பு கூட்டத்தில் இருந்து வெளியில வந்த முதல் நாள், அது 2 வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியில வந்த முதல் நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாபிலோனியாவை அவங்க பிறந்த பகுதி, பாபிலோனியாவுடைய மன்னன் நம்ரூத், அவரிடத்தில் ஒரு விவாதம் நடந்தது. இந்த நம்ரூத் இருக்கிறானே, உலகத்தை கட்டி ஆண்ட மன்னர்கள் 4 பேர், 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் பெரிய மேதைகள். ஒருவர் நபிமார்கள், ஒருவர் இன்னொருவர் பெரிய இறை நேச செல்வர்களில் ஒருவர், வலிமார்கள் அவரால். அதேபோல் நேர் மாற்றம், உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னர்கள்ல மீதி 2 பேர்கள், நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தானே இந்த நம்ரூத் உலகத்தையே கட்டி ஆண்டான். அவனுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 400 வருஷம் இருந்துச்சான். 400 வருட காலம் ஆட்சி செய்திருந்தார்.
ஆட்சியிலே மனமதப்போடு அவன் இருந்தான். வெளிவந்த அன்று ஏற்பட்ட ஒரு விவாதம் குர்ஆன் ஷரீஃப் அதை விரிவாக சொல்லும். இப்போ விரிவாக சொல்றதுக்குண்டான நேரமும் சூழல் இல்லை. அல்லாஹ் தஆலா என்றால் யார்? ஒரு விவாதம் நடந்தது. நான் தான் ரப்புன்னா, நான் தான் ரப்புன்னா, அந்த ஆட்சி கொடுத்த திமிரல். நான் தான் ரப்புன்னு சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய ரட்சகனான அல்லாஹ் தஆலா அவன் எப்படிப்பட்டவன் அறிமுகப்படுத்தி சொன்னான். ஒரு ஹயாத்தாக்குகிறான், மூத்தாக்குகிறான். நானும் ஹயாத்தாக்க மூத்தாக்குவேன். ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்தான், ஆளை கொலை செய்துட்டா, இன்னொரு ஆளை போயிட்டு வான்னா, ஒரு ஆளை ஹயாத்தாக்கிட்டா, ஒரு ஆளை மூத்தாக்கிட்டான். ஒரு ஹயாத்தாலும் இருந்தார், நீங்க ஹயாத்து கொடுத்த அதை விளங்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் யஹ்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப். என்னுடைய ரட்சகனான அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். உன்னுடைய ஆற்றலை கொண்டுதான் உலகமெல்லாம் செயல்படுகிறது, உன் கட்டளையால் தான் உலகம் செயல்படுகிறது என்று சொன்னால் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்வான். நல்லதை கபர் நிராகரித்தவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். எந்த வாதத்திலேயும் அவன் தோற்றுப்பான். நிறைய நிக்கல். கடைசியாக அவன் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் நேரடியாக வந்து அவனிடத்தில் பேச வேண்டியது வந்துச்சு. ஒரு பேசும் பொழுது மலக்குமார்களிடத்திலேயே மனித கோலத்தில் வந்து அவனிடத்திலே சொன்னான், எங்கே உங்களுடைய பட்டாளங்களை கொண்டு வாருங்கள் பார்ப்போம், என்னுடைய பட்டாளங்களையும் நிறுத்தலாம், யார் வெற்றி பெறுகிறார்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டான் மலக்குமார்களிடத்தில். அப்பொழுதுதான் கொசுக்களின் பட்டாளம் வந்தது. அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான் கொசுக்களின் பட்டாளம். அந்த கொசுக்குள்ள ஒரு கொசையும் மூக்குள்ள போயிடுச்சு. மூக்குள்ள போயிடுச்சு. என்ன ஆகும்? சில பேர் கொசு வலைக்குள்ளவே படுத்துக்கிடுவாங்க. ஒரு கொசு உள்ள ஓடிச்சுன்னு அவங்க வர வந்து இருக்குது பாட்டுதான். அது மாதிரி கொசுக்களுடைய அந்த பட்டாளம் வந்தது. இவங்களை எல்லாம் வெளிச்சத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு கடும் இருளாக அந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு இருந்துச்சு. ஒரு கொசுதான் நம்பருடைய மூக்குக்குள்ள போச்சு. அது உள்ளவை படுத்தின பாடு, அது உள்ளவை படுத்தின பாடு இல்லாம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீர் எழுதுறாங்க, நல்ல பலமா எதையாவது கொண்டு தலையில அடிக்க சொல்லுவாங்க. அப்படி அடிச்சாலும் கொஞ்சம் சுகமா இருக்குமா. பலரும் பலரை கொண்டு அடிச்சாங்க, சில பேர் செருப்படுத்தி அடிச்சாங்க. அவனுக்கு அப்பதான் ராகத்தா இருந்துச்சான். உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னன் எல்லாம் கேவலப்படுத்தினான். நபிமார்களை கேவலப்படுத்தியிருந்தார், அருளாளர்களை கேவலப்படுத்தியதுனால, அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தியதுனால அல்லாஹ் கொடுத்த தண்டனை. ஆணி எடுத்து கூட அடிப்பாங்க, இந்த சுத்தி இரும்பு சுத்திகளை எடுத்து கூட அடிப்பார்களா. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ராகத்தா இருக்கும். அப்படி கனமானது மிருதுவானது எல்லாவற்றையும் கொண்டும் அடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தான் நம்முடைய கொடுமையாளனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்பட்டான் என்று வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு மோதியவர். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களுக்கு ஒரு எதிரிகளை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாய்த்த அந்த எதிரி நம்ரூத். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதையெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னால்தான் அவங்களுக்கு நிக்காஹ் நடந்துச்சு. சாரா அம்மாவை நிக்காஹ் செய்தாங்க. முதல்ல அவங்க அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களிலே எடுத்து காண்பிக்கிறார். இந்த ஹிஜ்ரத் செல்லும் பொழுது சிரியாவுக்கு வருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பற்றியும் குர்ஆன் பல விதத்திலே சொல்கிறார். முதல்ல அவங்க நிக்காஹ் செய்து சாரா அம்மாவை நிக்காஹ் செய்தாங்க. சாரா அம்மாவை நிக்காஹ் செய்து அவர்கள் எகிப்தை கடந்து வருகின்ற நேரத்திலே அந்த எகிப்திலே வாழ்ந்த அந்த மன்னன் அவன் அந்த நேரத்திலே ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்து வரும் பொழுது அந்த மனைவி அழகானவராக இருந்தால், அந்த நேரத்திலே அழகான நிலையில இருந்தால் அவன் தனக்கு அதை பெண்ணாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாராவை தன்னுடைய மனைவியை அந்த மன்னன் கேட்கின்ற நேரத்தில் என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. சகோதரின்னா விட்டுருவான், அதனால சகோதரின்னு சொன்னாங்க மக்கள். ஆனால் அவன் விடல. ஆனாலும் சாராமாவை அவன் விடவில்லை. அந்த எகிப்தினுடைய மன்னன் பிடித்தான். பிடித்த அவர்களுக்கு அருகிலே சென்ற நேரத்தில் இவனுக்கு வலிப்பு வந்துச்சு. இந்த மன்னனுக்கு வலிப்பு வந்தது என்பது வரலாறு. பல தடவைகள் அது நிகழ்ந்தது. அது ஒரு நீண்ட வரலாறு. சாரா அம்மாவை நிக்காஹ் செய்தார்கள். அதற்கு பிறகு சாரா அம்மாவின் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். இது பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மாவின் மூலம் ஹாஜரா அம்மாவை நிக்காஹ் செய்து பின்னால அவங்களுக்கு பிறந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
சாரா அம்மா முன்னாலே நிக்கா செய்துட்டாங்க. ஆனா அவர்கள் வழியாக பிறந்த குழந்தை யாருங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் அவர்கள் பிறந்தார். அல்லாஹ் தஆலா ஹாஜர் அம்மா அவர்களை அதற்கு பிறகு அவர்கள் நிக்கா செய்தார்கள். அவர்கள் வழியாக பிறந்தவர்கள் தான் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அம்மா இருக்கிறாங்களே, உலகத்தில் பெண்மணிகளுக்கு எல்லாம் ஈமானுடைய விஷயத்தில் முன்மாதிரியான ஒரு பெண்ணினத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பெண்மணி அதற்கு ஹாஜரா அம்மா. என்ன அல்லாஹ் தஆலா அவருடைய உத்தரவு, ஹாஜரா அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் மக்காவை நீங்க கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கு மாதிரி உள்ள செழுமையான நகரம் அல்ல மக்கா. தண்ணீர் இல்லாத, விவசாயத்திற்கு தகுதி இல்லாத, மனிதர்கள் யாரும் வாழாத ஒரு நகரமாக, ஒரு இடமாக இருந்துச்சு. அங்க கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. நபிமார்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதை தெரிந்திருந்த ஹாஜரா அம்மா அவர்கள். நபிமார்கள் இந்த காரியத்தை அவங்க இஷ்டத்தில் செய்ய மாட்டாங்க. பேசுவதாக இருந்தாலும் வகையை கொண்டுதான் பேசுவார். அல்லாஹ் சொல்றார், ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வகையை கொண்டு பேசுபவர்கள் சந்தைக்குரிய நபிமார்கள். எனவே விட்டு வரும் பொழுது அதற்கு ஹாஜரா அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் தெரியணும். உங்களுடைய சுய விருப்பத்தில் விட்டுட்டு போறீங்களா? செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பினுடைய கட்டளை என்பதை சைக்கிளியாக சொன்ன நேரத்தில் அந்த நேரத்தில் அதற்கு செய்த ஹாஜரா அம்மா அவர்கள் பதில் சொன்னார்கள். அந்த பதில் பெண்கள் குலத்திற்கு ஈமானுடைய விஷயத்தில் முன்மாதிரியார் சொன்னாங்க. அப்படியானால் அல்லாஹ் தஆலா இதை கைவிட மாட்டாங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த தவக்குடைய உச்சத்தில் அந்த பெண்மணி சொன்ன காரணத்தினால்தான் இன்னும் அல்லாஹ் தஆலா அதற்கு ஹாஜரா அம்மா அவர்கள் நடந்த அந்த இடத்திலே, அவர்கள் எந்த இடத்திலே தண்ணீரை தேடி நடந்தார்களோ நடந்த அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய ஹாஜிமார்களை எல்லாம் அந்த சபா மர்வாவுக்கு இடையில் அல்லாஹ் ஓடணும். எதுக்கு ஓடணும்? இன்னைக்கு தண்ணியா இல்லாம இருக்குது. பச்சாவாத சுனை ஊற்றாய் புனிதமான சம்சம் நீர் இருக்கிறது. எல்லாம் ஏன் ஓட வச்சிருக்கிறான்னா, ஹாஜரா அம்மாவுடைய அந்த பெண்மணிகளுடைய தியாகத்தை எல்லாம் பொருந்திக் கொண்டான். ரப்பின் மீது அவர்கள் வைத்த அந்த தவக்குலின் உச்சத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டான். அதன் விளைவாக கியாமத் நாள் வரை யாரெல்லாம் ஹஜ்ஜை செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, அந்த இடத்தில் ஹாஜரா அம்மா அவர்கள் ஓடிய இடம் மாத்திரமல்ல, எப்படி ஓடினார்களோ அந்த இடத்துல எல்லாம் அப்படி ஓட வச்சாங்க. விதமான அந்த இடத்துல சபா மர்வாவுக்கு இடையில ஹாஜிகள் நிறைய இருக்கிறீங்களே, சபா மர்வாவுக்கு இடையில ஓடும் பொழுது குறிப்பிட்ட ஒரு இடம் மேல பச்சலைட்டு அடையாளம் போட்டிருக்கும். மயிலையில் முதலையில் அந்த இடத்துக்கு பேரு. அந்த இடத்துல மாத்திர லேசா குலுங்கி ஓடணும். ஏன் குலுங்கி ஓடனா? ஒரு காரணம் இல்ல, ஹாஜரா அம்மா குலுங்கி ஓடினாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்திலே நாம் காபாவை திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் திரும்பி பார்க்கணும்? ஹாஜரா அம்மா அவர்கள் அந்த இடத்தில் வரும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கிடத்தி விட்டு வந்த காரணத்தினால், பிள்ளையை அந்த இடத்திலே படுக்க வைத்து விட்டு வந்த காரணத்தினால், காணல் நீர் போல் அங்கும் இங்கும் தெரிவதனால் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே திரும்பி பார்த்தார்கள். நானும் பார்த்தேன். பெண்கள் ஓட வேண்டியதில்லை, பெண்களுக்கெல்லாம் சேர்த்து ஹாஜரா அம்மா ஓடினாங்க. அதனால அவர்கள் ஓட வேண்டியதில்லை. ஆண்கள் அப்படி ஓடுவதை மாற்று சுன்னத்தாக சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த நடையை கூட பொருந்திக் கொண்டார். ஏன்னா அந்த பெண்மணிகளுடைய தியாகம் உலகத்திற்கே ஹாஜரா அம்மா அவருடைய உன்னதமான தியாகத்தின் பரிசு. அல்லாஹ் அதற்கு கொடுத்த பரிசுதான் புனிதமான சம்சம். அதற்கு செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுப்பாளர்களில் ஹாஜரா அம்மா அவருடைய தியாகத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையை கொண்டு அடித்து வெளிப்பட்ட அந்த தண்ணீர் தான் பாக்கியமான சம்சம். பற்றாத சுனை ஊற்றாய் மக்களுடைய தாகத்தையும் அவருடைய தேட்டங்களையும் ஆதத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய உன்னதமான ஒரு அற்புதமான நீரூற்றை அல்லாஹ் தஆலா தந்தான். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்மானம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்மானம் தான். விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அவருடைய மனைவியும் மகனை யாரும் இல்லை, யாரும் இல்லை அந்த ஊர்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அப்பதான் ஒரு வியாபார கூட்டம் அந்த பகுதியாக கடந்து செல்கிறது. செல்லும் பொழுது பார்த்தா மேல சில பறவைகள் பறக்கிறது. அந்த வியாபார கூட்டம் பார்க்கிறது. தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறார். பாலைவன பகுதி. ஏதோ பறவை பறக்குது. பறவை பறக்கிறதா இருந்தா அங்க தண்ணீர் ஏதாவது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைச்சு அது பறந்து வந்த அந்த பகுதியை நோக்கி அந்த வியாபார கூட்டம் இந்த ஜுரூம் போட்டு வருகிறார். வந்து பார்த்தா சம்சம் நீர் இங்கே இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. இருக்கிறவங்க ஹாஜரா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஆனால் உரிமை கொண்டாடக்கூடாது. எங்களுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்லைன்னா உரிமை எல்லாம் கொண்டாடக்கூடாது. உங்களுடைய தேவைக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. தண்ணீர் அதனுடைய நிலைப்பாட்டையும் அதனுடைய உயர்தன்மையும் கண்ட அந்த கோத்திரத்தார் அங்கேயே அவர்கள் இருந்தார்கள். இருவரும் கோத்திரத்தார்கள் அங்கேயே தங்கினார்கள். சுத்தமான அரபி மொழி பேசினாங்க. அவர்களுடைய அந்த மொழியை கற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபி மொழி பேசினாங்க. இந்த இருவரும் கோத்திரத்தார் அவங்களும் கூட பின்னால் காபாவை அவங்களுடைய குடும்பத்திலே வந்தவர்கள் கட்டினார்கள் என்பது அருமையான பெருமக்களே. அங்கேயே தங்கியிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மக்காவுக்கு வர செய்தான். வந்த நேரத்தில் அல்லாஹ் உத்தரவிட்டான், நாயகம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய அருமையான மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கஅபாவை நீங்கள் புனர் நிர்மாணம் செய்யுங்கள். அல்லாஹ் கஅபாவை கட்டினாங்க. அப்படி அது நீண்ட வரலாறு, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. அதில் ஏறி நின்று இடந்த மக்காம் இப்ராஹிம் இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ் நீங்கள் தொழுகக்கூடிய இடமாக அதை ஆக்கிக் கொடுங்கள் என்று சொன்னார். பாக்கியமான ஒரு இடம், உன்னதமான ஒரு இடம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கதான் அந்த காபாவின் மூலையில் பொருத்துவதற்காக கல்லை கொண்டு வந்தார்கள். அந்த கல் என்பது மலக்குமார்களால் வானிலிருந்து கொண்டு வரப்பட்ட அது புனிதமான ஹஜருல் அஸ்வத் கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பொருத்தினார் என்றெல்லாம் வரலாறு வருகிறார். பெருமக்களே, அப்படி மகனாரும் தகப்பனாரும் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? தன்னுடைய அருமையான பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டார். நபிமாருடைய கனவு என்பது அது வஹி. நபிமாருடைய கனவு என்பது அது வஹியினுடைய வெளிப்பாடு. அது அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல நபித்துவத்துக்கு முடிஞ்சு போச்சு. லம் யபக மினல் நுபுவத்தி இல்லல் முபஷஷராத். உலகத்துல நபித்துவம் என்பது என்னோடு முடிந்து போய்விட்டது, என்னோடு முடிந்து போய்விட்டது. நபித்துவம் முடிஞ்சிருச்சு. ஆனால் முபஷஷராத் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது என்ன முபஷஷராத் ஆயுங்கள் கேட்கும் பொழுது நல்ல கனவுகள்னு சொன்னாங்க. கனவுகள் என்பது நபித்துவத்தினுடைய அது செய்திதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நபித்துவம் இன்னும் யாரும் நபியா வரமாட்டாங்க. ஆனால் உலகத்துல கனவுகள் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது நபிமாருடைய கனவு என்பது வஹி. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த உணர்ச்சிமயமான வரலாறை ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்லுவாங்க. சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையான பெருமக்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமையான பிள்ளை இடத்தில் கேட்கிறார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, என் அருமை மகனே, உன்னை அறுத்து வெளியிடுவதாக கனவு கண்டேன். உன்னை அறுத்து வெளியிடுவதாக கனவு கண்டேன். தயாரான்னு கேட்டாங்க. அவங்க எவ்வளவு அற்புதமான பதில் சொன்னாங்க. ஃபன்குருமாலா, உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க. யா அபத்தி ஃபஅல் மா துமர், என் அருமை தந்தையே, ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சப்ரா இருப்பேன்னு சொன்னாங்க. குடும்பத்தை அப்படி நிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனை பார்த்து சொன்னார்கள், மனைவியை பார்த்து சொன்னார்கள். ஹதீஸ்ல ரெண்டும் இருக்கு. ஒரு கணவர் தஹஜ்ஜுதுக்காக எழுந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுபூக் இல்ல, தஹஜ்ஜுதுக்கு. தஹஜ்ஜுதுக்கு அவர் எழுந்திருக்கிறார். மனைவியை தட்டி விடுறார், எந்திரிமாங்க தொழுங்கிற. கொஞ்சம் திரும்பி அங்கங்க படுக்கிறார், திரும்பி படுக்கிறாங்க. படுக்கிற நேரத்துல ஃபத்தலஹத் ஃபீ வஜ்ஹிஹா அல்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிற. உடனே அந்த அம்மாவும் சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு பேருக்கும் ரஹ்மத் செய்யட்டும். அதே போல மாத்தின்னு சொன்னாங்க, ஒரு மனைவி தஹஜ்ஜுதுக்காக எழுந்திருக்கிறார்கள். கணவர் படுத்திருக்கிறார். எழுந்திரிங்க, தொழுக நேரம் ஆச்சு, தஹஜ்ஜுது நேரம் ஆச்சு. தொழுக எழுப்புறாங்க. அவர் தூக்க அடுத்த திரும்பி படுக்கிறார். கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த கணவனுக்கு மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நீங்க தண்ணி தெளிக்க ஆரம்பிக்கிறாரியா, அதுக்கு பழக்கி இருக்கிற முந்தைய திடீர்னு போய் தண்ணி தெளிச்சா அவ்வளவுதான், ஆள் மாறிடுவாங்க. அது முந்தைய பழக்கி இருக்கிறது இல்லையா? அந்த சூழலை உண்டாக்கி இருக்க வேண்டும். அந்த சூழல் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருந்தால், ஆஹா நல்ல வேலைமா தண்ணி தெளிச்ச, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பதறி போய் செய்வாங்க. டயத்தை பார்ப்பாங்க, குழுவத்துக்கு எழுந்திருப்பாங்க. அந்த ஆசை, அந்த தேட்டம், அந்த பழக்கம், அந்த நடைமுறை ஏற்கனவே இருந்து அது சேர்ந்து இருந்து, ஒருவேளை நான் அசதியை தூங்கலாம் என்னை எடுத்துக்க வச்சிருக்க அறிவில்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கணவன்மார்களாக மனைவிமார்களாக இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கபூல் செய்வாங்க. நீங்க வச்சுக்கலாமா? தஹஜ்ஜுத் தொடரும், எழுப்பி விடணும். கண்ணி வச்ச வேண்டியது இல்லை, அது கலியட்டும். அதனால அது ஒரு பாக்கியமானது. அல்லாஹ் ரஹ்மத்துக்கு, ஸல்லல்லாஹு ரஹ்மத்துக்காக வாசிக்கிறார்.
அசந்து தூங்குறாங்க. தண்ணீர் இருந்து எந்திரிக்கிறது இல்ல, எடுத்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய ரஹமத்து தான். தண்ணி குடிச்சாத ரஹமத்து அர்த்தம் அல்ல. அப்படி அசதியாக இருந்தால் கூட தண்ணீர் தெளித்தால் ஆனந்தப்பட்டால் அது ரஹமத்தினுடைய வெளிப்பாடு. எதுக்கு சொல்றோம்னா அந்த சூழலை உருவாக்கினார் குடும்பத்தில். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டவன கேட்கிறாங்க, என் அருமை மகனே உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க. யாவத்தி ஃபஅல் மா துமர், ஏவப்பட்டதை செய்யுங்கள். நீங்க அப்படி ஏதாவது சொல்லுவோமா? இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஆள் கனவு மட்டும் வாப்பம் மட்டும் சொல்றாரு, எப்பா ஒன்னு அருமை பணியிடக்கூடிய கனவு வந்து என்ன சொல்றாரு? அது உண்மையிலே வகையினுடைய நிலையாக இருந்தால், இப்ப அப்படி எல்லாம் சட்டமே இல்லை, அப்படி ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல ஒரு கடைக்கு கொஞ்சம் போக மாட்டேன். அது வெக்கமா கருதும். இங்க இருக்கு அங்க அங்க கண்டதையும் தூக்கிட்டு அலையும். அவன் சின்ன வேலை, இவன் சின்ன வேலை கூட கேட்கறான். வீட்டுல ஒரு வேலை கேட்க மாட்டேன். யார் அம்மா அப்பா கடைக்கு போயிட்டு வர முடியும்? வீட்டுல வேலை செய்யறது ஒரு கௌரவ குறைச்சல். வீட்டுல கடைக்கு போறது கௌரவ குறைச்சல். ஊர்ல கண்ட ஆட்கள் செய்யற அந்த வேலைகளை பூரா தூக்கி போட்டு சமைக்கிறான். அதெல்லாம் வந்து இவனுக்கு பெரிய கௌரவமா நினைச்சு. என்ன உலகம் இது பெருமக்கள்? இது என்ன பார்வை இது? இது என்ன கலாச்சாரம் இது? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த ஒழுக்கம்? அங்கிருந்து ஆரம்பிக்கவில்லையே. சவாபுக்குரிய காரியமா இது? கோபத்திற்குரிய காரியம் அல்லவா இது? ரப்பினுடைய கோபத்திற்குரிய காரியம் அல்லவா இது? அதனால அந்த சூழல் இருந்த காரணத்தினால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாவத்தி ஃபஅல் மா துமர், என் அருமை தந்தை ஏவப்பட்டதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் சபரா இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு முகம் குப்புற கிடத்தி வைத்தார்கள். அந்த நேரத்தில் வலாதைனாஹு ஐயா இப்ராஹீம், நாம் அழைத்தோம் இப்ராஹீமே, கது சத்தத்தர் ருயா, உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கனவை நீங்கள் மெய்ப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சாலிஹான மனிதர், அதற்குண்டான உயர்ந்த கூலி உங்களுக்கு இருக்கிறது என்று நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா பெருமக்களே, உணர்ச்சி மயமான அந்த கட்டம், தியாகத்தினுடைய வெளிப்பாட்டின் அந்த கட்டம் அது சாதாரணமானது. இது போல குர்ஆன் ஷரீஃபில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நிறைய இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரையில இல்முல் யகீன், அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த காரியத்திலையும் உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த இல்முல் யகீனில் இருந்து ஒரு தடவை ஐனுல் யகீன், சூஃபியாக்கள் சொல்வார்கள், இல்முல் யகீன் ஒன்று இருக்குது, ஒரு விஷயத்தை உறுதியா நம்புறது, அத கண் கூட பார்க்கிறதுங்கிறது வேற. ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தங்களுடைய இல்முல் யகீனுக்கு ஐனுல் யகீன் கிடைக்க வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ரொம்ப விளங்கி சொல்ல தெரியல. அல்லாஹ் தஆலா வந்து மௌத்தாக்குனா ஹயாத் ஆக்குவான். அது ரப்பினுடைய ஆற்றல். அதுல இவனுக்கு உறுதியான இல்மு இருந்துச்சு. நிதர்சனமா பார்க்கணும்னு நினைச்சாங்க இப்ராஹிம். அதனால அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, அல்லாஹ்வே மௌத்தானவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குவாய்? ரப்பி அரினி, அல்லாஹ்வே எனக்கு அந்த காட்சியை நீ காண்பித்துக் கொடு. 3வது ஜுஸ்ல வருது, சூரத்துல் பக்ரால. அல்லாஹ் கேட்டா, அவலம் தூமி, என்ன பார்க்கணும்னு சொல்றீங்க? ஈமான் இல்லையா? உறுதியான ஈமான் இருக்கு, அதுல ஒரு சந்தேகம் இல்லை. இல்முல் யகீன் இருக்கிறது, அது ஐனுல் யகீனாக ஆக வேண்டும். நிதர்சனமா நாம் பார்க்கணும். எனக்கு அந்த இல்மினுடைய நிலைப்பாட்டிலே வெளிப்படையா பார்க்கணும் ஆசைப்பட்டேன்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்னார், "ஃபகுல் அர்பஅத்த மினல் லைல்", 4 பறவைகளை பிடியுங்கள், 4 பறவைகளை பிடியுங்கள். ஃபஸ்ருஹுன்ன இலைக் சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, 4 பறவையை பிடிச்சு அதை அறுத்தெடுத்து அதனுடைய இறைச்சி எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆக்கி அதனுடைய இறைச்சியை நீ மொத்தமா போட்டு கலந்துருங்க. அதுக்கு பிறகு அந்த பறவைகளுடைய அந்த தலையை எடுத்து 4 மலைகள்ல கொண்டு போய் வச்சிருங்க. அது என்ன 4 பறவை, ஏன் அந்த 4 பறவை, ஏன் கேட்டாங்க? தஃசீர்ல ஏராளமான செய்திகள் இருக்கு. அதை கூட சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை. தஃசீர்ல சொல்லப்பட வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 மலைகள்ல கொண்டு போய் அந்த பறவைகளுடைய தலைகளை வைத்து சும்மதுஉஹுன்ன, நீங்க கூப்பிடுங்க. அல்லாஹ் சொன்னான், சும்மதுஉஹுன்ன, அவைகளை அழையுங்கள், அவைகளை நீங்கள் கூப்பிடுங்கள். வேகமாக வந்து சேரும். எப்படி இருந்துச்சு அப்படி ஆயுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி ஆனது. அப்படி வரலாம், சும்மா கதை இல்லை பெருமக்களே. அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த இல்முல் யகீனை உறுதியாக அவர்களுக்கு இருந்த அந்த இல்மை ஐனுல் யகீனாக நிதர்சனமாக காணக்கூடிய ஒரு இல்மாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த காட்சியை காட்டிக் கொடுத்தான் என்பது அருமையான.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரையில சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, எல்லாத்திலையும் கட்டுப்பட்டாங்க. சின்ன விஷயமானாலும் சரி.